கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை இந்த நாளிலே கூறிக்கொண்டு நமது பரம தகப்பன் பல நாட்களுக்கு பிறகு இந்த சேலம் பகுதியிலே ஒரு நாள் ஆவிக்குரிய மாடு நடத்த வேண்டும் என்ற விருப்பத்தின் பிரகாரமாக ஜங்ஷன் பகுதியிலே நடத்தலாம் என்று உத்தேசித்து அங்கே நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை பிரகாரமாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த இடம் சரியாக இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஏனால் சேலம் பகுதியிலே அநேகர் வருவதற்கு வாய்ப்புண்டு என்பதனால் இந்த இடத்திலே கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பல சிரமங்கள் இருந்தாலும் சகோதர சகோதரிகள் இந்த இடத்த பார்த்து 3 நாள் கன்வென்ஷன் கூட வைக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ஏற்காடுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு இது சிறப்பான இடமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே 3 தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று சகோதர அன்பு, சகோதர ஸ்நேகம், கடைசி கால தீர்க்க தரிசனம் என்ற 3 தலைப்புகள் இந்த மாநாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொன்ன வண்ணமாக இது கடைசி கால தீர்க்க தரிசனம் குறித்ததான ஒரு சிந்திக்கக்கூடிய காலமாக இக்காலம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த கடைசி கால தீர்க்க தரிசனை குறித்து நாம் தியானிக்கும் வண்ணமாக ஒரு சொற்ப நேரத்தை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனத்தை குறித்ததான வரமுறை, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரொஃபஸி, முதல் தீர்க்க தரிசனம், கடைசி கால தீர்க்க தரிசனம், கடைசி தீர்க்க தரிசனம் என்று ஒரு 4-5 பகுதியாக பிரித்து இதை ஆய்வு செய்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடைசி கால தீர்க்க தரிசனம் இனி என்ன நடக்க போகுது, உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒவ்வொருவரும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பார்க்கும். சில ஆண்டுகள் முன்பாக 2000 வருஷம் வந்தபோது இந்த டிவியிலெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பாங்க. அப்போ ஒரு ஜோசிகாரை கூப்பிட்டாங்க. ஜோசிகாரை கூப்பிட்டு கிளி ஜோசியம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இயேசுநாதர் வந்துட்டாருன்னார். யார்? ஜோசிகார் சொன்னார் இயேசுநாதர் வந்துட்டாருன்னார். எனக்கு அதை பார்த்துட்ருக்கிறேன், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இவரும் இயேசுநாதர் வந்துட்டான்னு சொல்கிறாரு, நல்லா இருக்கு. ஏன்னா அந்த அந்த கிளி எடுத்ததில் ஜீசஸ் ஃபோட்டோ இருக்குது. அப்போ ஜீசஸ் வந்துட்டார், இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அங்கு சொல்லப்பட்டதை நம்ம நினைவு கூறுகிறவர்கள் இருக்கிறோம். அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் முக்கியமாக அது 3 கிரேக்க பதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஒன்று பெருஷியா என்ற ஒரு வார்த்தை, 3 கிரேக்க பதங்கள். 2வது எபிஃபானியா என்ற ஒரு வார்த்தை. 3வது அப்போகாலிப்சிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த பெருஷியா அப்படிங்கிற வார்த்தைக்கு இயேசுவின் வருகை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இயேசுவின் வருகைன்னா முக்கியமாக இயேசு உலகத்திற்கு வந்து எருசலேமை தண்டிக்கிறார், துன்மார்க்கரை அழிக்கிறார். இதுதான் கான்செப்டே, அதுதான் என்பதாக இடத்துல பார்க்குறோம். கிரைஸ்ட் டு பனிஷ் ஜெருசலேம் அண்ட் ஃபைனலி த விக்கட் ஒன், அப்படி தான் டிக்ஷனரியில் போட்டிருக்கிறது என்பதாக பார்க்குறோம். அது நம்ம ஆய்வுக்குள்ளாக எடுத்தால் இயேசுவின் 2ஆம் வருகை, அதாவது வருகை கால சம்பவங்கள், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், புதிய வானம் புதிய பூமி, இதில் என்ன பண்ணுறது சப்ஜெக்ட் முடிந்து விடுகிறது என்பதாக பார்க்க. எபிஃபானி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. இது எபிஃபானி அப்படிங்கிற வார்த்தையும் அந்த பெருஷியாங்கிற வார்த்தையும் ஒரே பொருளை உடையக்கூடிய வார்த்தைகளாக அந்த இடத்துல காணப்படுகிறது. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃபியூச்சர் ஆர் பாஸ்ட் அப்படிங்கிறாங்க.
முந்தை வந்ததையும் எபிஃபானின்னு சொல்கிறான், நீ வரக்கூடியதை எல்சிஃபோனும் சொல்லலாம் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அப்போது பிரசன்னமாகுதல், உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், இவைகளை சாட்சியாக சொல்லுவதுதான் அங்கு எபிஃபானி என்ற ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அது வெளிச்சம் அடிக்குது. வெளிச்சம் அடிக்குதுன்னா திடீர்னு வரைக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். இப்போ வந்து நம்ம பைபிளில் படிச்சுட்ருக்குறோம், கண்மலையை பற்றி நிறைய இடங்களில் நம்ம படிக்கிறோம். கண்மலையை படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பவுலடியார் வந்து அந்த ஞானக்கண்மலை கிறிஸ்துவேன்னு வந்து 1 Corinthians 10:4 சொல்லும்போது தான் அப்போ அந்த பழைய காலங்களில் சொல்லப்பட்ட கண்மலை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவான்னு பார்க்குறேன். இதுதான் எபிஃபானிங்கிறார். திடீர்னு அடிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் என்பதாக அந்த டிக்ஷனரியில் வந்து போட்டிருக்கிறார் என்பதாக பார்க்குறோம். இந்த அப்போகாலிப்சஸ் அப்படின்னா யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறார். அப்படின்னா அது அவருக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றது தான் பொருள். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பாடத்தை சொன்னாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு புரியணும். அதுதான் வெளிப்பாடு என்பதாக நான் வந்து பார்க்குறோம். ரிவீல் டு டேக் ஆஃப் த கவர் அப்படிங்கிறார். ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க, அந்த சிலை திறப்பு விழாக்கு முன்னாடி அந்த யார் சிலைன்னு வந்து ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சிலையை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வைக்கிங்க, நம்ம சொல்லிடுவோம் இது திருவள்ளுவர் சிலைன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அது திருவள்ளுவர் சிலை தான் அப்படின்னு தெரியும். அதுதான் அப்போகாலிப்சிஸ்ங்கிற வார்த்தை. அப்போ வந்து டவுட்டே வராது, டவுட் வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்குனால தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அதில் ஒரு வசனத்தை வந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் அப்படிங்கிறார். அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், கண்டு புலம்புவார்கள் என்று பேசுவதாக பார்க்கிறோம் 1 அதிகாரம் 7 வசனத்தில். அப்போ மேகத்தோடு வருகிறார் என்று சொல்லாமல் மேகங்களோடு வருகிறார் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது, அங்கே யாத்ராம புத்தகத்திலே மோசே எழுதியிருக்கிறார், நான் கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன்கிறார். 19:9 சொல்கிறாரு, நான் கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன்கிறார். ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, வெளிப்பசேஷத்தில் சொல்லும்போது அவர் அங்கு சொல்லும்போது, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அதிலே ஒரு சிங்காசனத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தன் சிரசிலே பொற்கிரீடம் தரித்தவராய் சிங்காசனத்தின் மேல் மீற்றிருக்கிற கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். பார்க்குறார். அப்போ வெண்மையான மேகத்தில் அங்கு கிரீடம் தரித்தவராக, அங்கு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருங்க? யார் அவர்? ஜீசஸ் தான் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து வெண்மையான மேகத்தில் வருகிறாருங்கிறாரு. ஆனால் அவரே பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது என்னட்டார், நான் கார் மேகத்தில் உன்னத்தில் வருவேன்ட்டார். அப்போ மேகம் என்று சொன்னால் அது 2 வகைப்படும் என்பதை நம்ம எடுத்துக்கிறோம். கார்மேகம் ஒன்று, வெண்மேகம். அப்போ மேகங்களோடு வருகிறார்னா கார்மேகத்தோடு வருகிறார், வெண்மேகத்தோடு வருகிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் தீர்க்க தரிசனங்கள். இவை அனைத்தும் நம்ம நுணுக்கமாக அதை வந்து ஆய்வு செய்ய பார்க்கலாம் இருக்கோம். குறைந்தபட்சமாக ஒரு 1800 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்சு நம்ம நீங்கள் தோண்ட இன்னும் நிறையா அது 18,000 கூட வருவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக பார்க்குறோம். அப்போ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எதை பற்றியெல்லாம் பேசுகிறான்னு பார்த்தோம்னா, நடைமுறை நிகழ்வுகள், ராஜ்யங்கள், இடங்கள், மெசியா, கடைசி காலம், பரிசுத்த சபை. இதுதான் கிளாசிஃபிகேஷன். இதுக்குள்ளதான் என்ன பண்ணுது, அந்த தீர்க்க தரிசனங்கள் அமைந்திருக்கிறது என்பதாக பார்க்குறோம். இதுக்கு 2 பதங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று நெபுவா என்ற எபிரேய பதமும் ப்ரோபட்டியா என்ற கிரேக்க பதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்குறோம். அப்போது இது எப்படி எழுதப்பட்டதுங்கும் போது இந்த நெபுவா அப்படிங்கிற வார்த்தை அடிப்படையில் வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு என்ன சொல்லுகிறார்னு பார்த்தோம்னா, சாலமோனுடைய ஆதியந்த நடவடிக்கைகள் எல்லாம் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீலோனியாகிய அகிரியா எழுதிய தீர்க்க தரிசனமும் எரோபயாமை குறித்து இத்தோ எழுதின தரிசனங்களும் அல்லவோ இந்த சாலமோனுடைய ஆதியந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்ற சொல்வதாக 2 நாளாகவும் 9 அதிகாரம் 29 வசனத்தில் படிக்கிறோம். அப்படி இந்த 3 கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து தரிசனம், தீர்க்க தரிசனம், புத்தகம். அதான் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அந்த வெளிப்பாடு என்ன பண்ணுறாரு, அவர் எழுதுகிறாரு.
அது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அப்படின்னா எப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கு கடவுளுடைய ஆவி அசரியாவின் மீது இறங்கி அவர் என்ன சொல்லுகிறார், சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கடவுளோர் இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று அங்கே 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியில் வாழ்ந்து வாசிக்கிறோம். நம்ம கடவுளை தேடினா நமக்கு தென்படுவார், நம்ம அவரை விட்டுட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், விட்டு விடுவார். இதே பகுதியை 1 நாளாகமம் 28:9 படிக்கும்போது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாக்களின் கடவுளை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி அப்படிங்கிற. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும். ஏனென்றால் யாவே கடவுள் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால், சாலமோன் சொல்ற, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டீன்னு என்ன பண்ணுவார், அவர் என்றென்றைக்கும் கைவிடுவார்ன்ட்டார். அதுதான் முக்கியம். நம்ம ஒன்ஸ் ஒன்றை விட்டுட்டோம்னா அதை நம்ம பிடிக்க முடியாது. அந்த ட்ரெயின் போயிடும், அடுத்த ட்ரெயின் உங்களுக்கு சான்ஸ் இருக்காது. அதான் லாஸ்ட் ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னா உங்களால் பிடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, நாம் உண்மையான உத்தம இருதயத்தோடும் உண்மையான மனதோடும் அவரை சேவிக்கிறவர்களாக. சேவித்தல்னு என்னது? அது சேமித்தல் இல்லை, சேவித்தல். ஆமாம், நம்ம செய்யணும். நம்ம அது உற்சாகமாக நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மினிஸ்டர்ங்கிற வார்த்தை இருக்குது. மினிஸ்டருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தொண்டன் என்பது தான் பொருளாக இருக்கிறது என்பதாக பார்க்குறோம். இதே தீமோத்தேயு எழுதும்போது எழுதுகிறார், அதுவே 2ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயுல இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரை மறுதலித்தால் நம்மையும் மறுதலித்து விடுவார் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வரையறை என்ன, தீர்க்க தரிசனத்தின் வரையறை என்ன அப்படின்னு போகும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே படிக்கிறோம். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எந்த தரிசனமும் அது சுய தோற்றமான பொருள் இருக்காது. இதுக்கு எப்படி நம்மெல்லாம் விளக்கம் கொடுக்குறோம்னா, அது அடையாள பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்கு சுய தோற்றம் கிடையாது, அது வேறு லாங்குவேஜில் இருக்குது, வேறு அர்த்தத்தில் இருக்குது என்று சொல்லுவதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே பகுதி நீங்கள் திருவள்ளிய புத்தகத்திலே வாசித்தோம் என்று சொன்னால், பரமுறை நாம் வாசித்திருக்கிறோம், மறைநூலில் உள்ள எந்த இறை வார்த்தையும் எவரது சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அது சும்மா நம்ம கட்டுக்கதையை நம்ம சொல்லக்கூடாது, இதுக்கு அந்த அர்த்தம் அதுக்கு இந்த அர்த்தம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குதுன்னா அது இருக்குது, நீங்கள் வசனத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது உங்களோட பேசிவிடும் என்பதாக பார்க்குறோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, ஒருபோதும் மனித விருப்பத்தில் உண்டானது அல்ல. எந்த தீர்க்க தரிசனமோ அவங்க சுயமாக பேசக்கூடியது அல்ல. இன்றைக்கி நிறைய பக்கம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறோங்கிறாங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, நனைஞ்ச பாவிக்கு தீர்க்க தரிசனம், நனையாத பாவிக்கு குறி என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க சொல்கிறது என்னது? அது குறி சொல்லுதல். நனைந்த பாவின்னா யார்? நம்மளைத்தான் சொல்கிறார் அவர். நம்மளாம் நனைஞ்ச பாவங்க, நம்ம கொண்ட குறி சொல்கிறோன்னு சொல்ல எடுபடாது. உனக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னா புரியும். இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வாக அந்த இடத்துல இருக்கு என்பதாக பார்க்குறோம். அது மாத்திரமல்லாத படிக்கு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அறியதை உரைத்ததே இறைவாக்கு என்று அங்கு சொல்லுவதாக கடவுளுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்கிறார். இதுதான் நடந்திருக்குது. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் மற்றும் அந்த சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் 12 இவை அனைத்திலுமே இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் அவர்கள் பேசியிருக்கிறார் என்பதாக பார்க்குறோம். மோசே முதல் கொண்டு அங்கு யோவான் ஸ்நானகன் வரைக்குமாக அங்கே தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக பார்க்குறோம். மோசே தன்னுடைய நூலில் எழுதுகிறார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரன் மத்தியிலிருந்து எழும்ப பண்ணுவேன், என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம்
அவர் உங்களுக்கு சொல்லுவார்ட்டார். என் வார்த்தையெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன், நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து சொல்லிடுவார் என்கிறார். அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி யார்? மோசையை போல வந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? யாரை சொல்லுவோம்? இன்னைக்கு இஸ்லாமியர் சொல்லுகிறார்கள் மோசே மாதிரி வந்த தீர்க்கதரிசி முகமது நபி. ஏனென்று சொன்னால் மோசே திருமணம் செய்தார், இயேசு திருமணம் செய்யவில்லை, முகமது நபி திருமணம் செய்தார். மோசே 2 கல்யாணம் பண்ணினார், இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாணம் கூட பண்ணலை. அப்படின்னு இயேசு கிறிஸ்து எப்படி பொருந்தும்? முகமது நபி 2 கல்யாணம் பண்ணினார், அது முகமதைத்தான் சார்ந்தும். அப்போ மோசே மாதிரி வந்து உன் சகோதரர் மத்தியிலிருந்து எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? மோசே வந்து யூதா சந்ததியில் வருகிறார், இஸ்ரேல் சந்ததியில் வருகிறார். இயேசுவும் இஸ்ரேல் சந்ததியில் வருகிறார். உன் சகோதர சந்ததினா யார் சந்ததி? யூதருடைய சகோதரர் யாரு? இஸ்மையேல். இஸ்மையேலின் சந்ததியில் வருவதை பற்றி தான் அவர் பேசி இருக்கிறார் என்று அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் வந்து பார்க்கணும். இப்படியாக சொல்லுகிறார். அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே சொல்றார் என்னாகும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது யாவே என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கடவுளாகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன்ட்டார். சொப்பனத்தில் பேசுவேன்ட்டார். அப்படின்னா அந்த இறை வார்த்தைகள், இறை வெளிப்பாடு அவங்களுக்கு கனவாகவே வந்திருக்கிறது என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். எதை பற்றி பேசுவார்கள் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, ஏசாயா 46:10 எழுதுகிறார், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன்ட்டார். ஆதியிலே அந்தத்தில் உள்ளவைகள் என்ன அர்த்தம்? அந்தம், கடைசியில் இருக்கக்கூடியது இல்லையா? ஆதி முதற்கொண்டும் முன்னாடி இருந்து இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் கற்பிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமான எல்லாம் செய்வேன்கிறார். அப்படின்னா அது எப்படி சொல்லணும்னா, ஏசாயா 8:20 எழுதுறாரு, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும்னார். வேதம் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு பகுதி, சாட்சி ஆகமம் என்று சொன்னால் புதிய ஏற்பாடு. இது ரெண்டையும் நீங்கள் பாருங்க. அந்த வார்த்தை, இந்த வார்த்தையின்படியே நீங்கள் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லைங்கிறார். விடியற்காலத்து வெளிச்சம் என்னது? 1000 வருட ஆட்சி. 1000 வருட ஆட்சி இந்த வார்த்தை நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு கிடையவே கிடையாதுன்ட்டார். அப்போ நம்ம எப்படி ஜாக்கிரதை உடையவர்களாக வசனம் இல்லாமல் பேசக்கூடாது என்பதை உறுதி செய்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போது தீர்க்க தரிசனம் இருக்கிறதா என்று சொல்லணும்னா, நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்ததுங்கிற அதே 16 லூக்கா 16:16 நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் அனைத்தும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் இறை ஆட்சி என்பது திருச்சட்டமும் இறைவாக்கினரும் யோவான் காலம் வரைக்கும் வரைதான், அது வரைக்கும் தான். அது முதல் இறையாட்சி பற்றி நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் இறையாட்சிக்கு உட்படுத்த நெருக்கி அடித்துக் கொண்டு செல்கிறார்கள்ங்கிறார், பலவந்தம் பண்ணுகிறார்கள்ங்கிறார். அப்படின்னா இறையாட்சிக்குள்ளாக, அந்த கடவுளுடைய ராஜ்யத்திற்குள்ளாக போக வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையிலே நாம் செயல்படுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்குறோம். அதனால் தீர்க்கதரிசனம் எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டோம்னா எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுன்ட்டார். ஆனால் பவுலடியார் எழுதும்போது 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நம்புங்கள், விரும்புங்கள் அப்படிங்கிற தீர்க்கதரிசனம் சொல்லுங்கிறார். அப்படின்னா எப்படி நாம் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும்னு பார்த்தோம்னா, அங்கே பரிசுத்தாவி இறங்கியவுடன் பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். முதல் 7 தீர்க்க தரிசனங்களை பேசுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதல் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். நாட்கள்னா ஒரு நாள்னா 1000 வருஷம், 2 நாள்னா 2000 வருஷத்தில் ஊழியக்கார் மேலே தான் ஊத்துறாரு. அதற்கு கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்பட்டதுனா இல்லை. இன்னைக்கு வந்து ஊழியக்காரன் அழைக்கப்படுகிற மனவாட்டி திரள் கூட்டம் இவைகள்தான் அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அது புரிவதில்லை என்பதாக பார்க்குறோம். கடைசி நாள்ங்கிறார். அதற்கு பின்பு யோவேல் சொல்லுவது போல உன் குமாரும் குமாரத்திகளும் தீர்க்க சொல்லுவார்கள். 1000 வருட அரசாட்சியில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒரு ஜாதி மக்களும் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை உங்கள் வாலிபர்
தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காணும். வாலிபர்கள் சொன்னால் இஸ்ரேல் மக்கள், மூப்பர்கள் சொன்னால் இது முற்பிதாக்கள். அவங்களுக்கு கனவு நடந்துச்சு எங்கள் காலத்தில். அதுபோல் அந்த தரிசனத்தை நிலைப்படுத்தக்கூடிய மக்கள் கூட்டமாக வருவார்கள் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த அந்த இதில் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்கிறாரு, தீர்க்கதரிசியாக யோவேல் நாள் உரைக்கப்பட்டபடியே இது நிறைவேறு. இதுதான் தீர்க்கதரிசனம் சொல்லுதல்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களை சொல்ல வேண்டும் என்றிருப்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அதான் இயேசுவானவர் சொல்லும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றார். ஜனங்கள் கண்களினால் காணவில்லை, காதுகளினால் கேளாமலும், இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். மந்தமாக கேட்டு கண்ணை மூடிட்டான் அப்படின்னு சொல்றார். இதே பகுதியை ஏசாயா சொல்லியிருக்காருல, ஏசாயா இப்படி தான் சொல்லியிருக்கார். ஏசாயா சொன்னது தீர்க்க தரிசனம், இயேசுவின் காலத்தில் காது கொடுக்கவில்லை என்பது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அதனால தான் காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் பேசியதுக்கு காரணம் என்பதாக பார்க்குறோம். ஆனால் இது ஏசாயா புத்தகத்தில் எடுத்து 6ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் நம்ம படித்தோம்னா, இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடுங்கிறார். கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் காலம். கண்களை மூடி போடுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் கண்ணை மூடு அப்படின்னு சொன்னாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, அவர் கண்ணை மூடிடுன்னு என்ன அர்த்தம்? அவ்வளோதான். அவரே கண்ணை மூட முடியல. புரியுதுங்களா? 1000 வருட அரசியல் அவங்களுக்கு மரணம் தான் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை அந்த இடத்துல தெளிவாக நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 43:8 சொல்லுகிறார், கண்களிலிருந்தும் குருடராக இருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்து செவிடராக இருக்கக்கூடிய ஜனத்தையும் என்ன பண்ணுவாராம்? அவரு புறப்பட்டு வர பண்ணுவேன்ட்டார். நீங்கள் இப்போ வரமாட்டீங்க, ஆனால் இன்னொரு காலத்தில் உங்களை வர வைத்து விடுவேன் என்பதை தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் எதற்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால், அந்த ரோமர் எழுதும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லும் வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றாற் போல சொல்ல வேண்டும்ங்கிறார். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தோமானால் நம்பிக்கைக்கு ஏற்றுவாரோ சொல்லணும். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீங்கள் என்னால் சொல்ல முடியாதுங்கிறார். ஒரு டீச்சர் ஒரு பாடத்தை டீச் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சும்மா எனக்கு புரியல தெரியலன்றாலும் அவங்க பேசவே மாட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்கணுங்கிறத தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நம்ம உறுதி செய்கிறார் என்பதாக பார்க்குறோம். அப்போது இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 31-32 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவரோ மனுஷருக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாக்க இவைகளை பேசுகிறார். பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல், இது எல்லாம் நமக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் இது சொல்லப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். அதனால தான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று பவுலடியார் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20 எழுவதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவரோ பாக்கியவான் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இறை வெளிப்பாடு எங்கே இல்லையோ அங்கே ஜனங்கள் கட்டிக்கடங்காமல் திரிவார்கள் என்றார். அங்கே இறை வெளிப்பாடு எல்லா இடத்தில் அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள் அப்படிங்கிறார். நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பேறு பெற்று மகிழ்வார்கள் என்று சொல்லி முடிப்பதாக பார்க்கும். அப்படின்னா இதை என்ன பண்ணணும், நாம் இதை கேட்டு இதை மனதிலே வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், அப்படி செயல்படுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா இது முதல் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? எது முதல் தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோன்னு வையுங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்போம், கடைசி தீர்க்க தரிசனம் எதுன்னு. முதல் தீர்க்க தரிசனம் கடைசி அது கேட்கணும். இது இயற்கை என்பதாக பார்க்கணும். முதல் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் வர்றது தான் முதல் தீர்க்க தரிசனம். அப்பொழுது அங்கு தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்ட்டார். அப்படின்னா ஊரும் பிராணி அல்ல, சர்ப்பம் என்பது ஊரும் பிராணி அல்ல, ஏன்னா நீ வயிற்றில் நகுந்துங்கிறாரு.
அப்போ அது முன்னாடி இது கால்களில் தான் நடந்திருக்க வேண்டும் என்பதாக பார்க்குறோம். உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ மண்ணை தின்பாயினார். மண்ணை திங்குமா? மண்ணுனா என்னது? நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப வாங்கிட்டார். அப்போ இது சர்ப்பம் வந்து மண்ணை திங்கணும் என்ன அர்த்தம்? மனிதர்களை சாப்பிட்டு விடும் என்பதை தான் என்ன பண்ணுறாரு அங்கு சொல்லாமல் சொல்லுகிறார் என்பதாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது தான் தீர்க்க தரிசனம். எதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார். இதுதான் முதல் தீர்க்க தரிசனம் என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ எப்போ நசுக்குவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று ரோமர் 16:20 வந்து நம்ம படிக்கிறோம். அப்படின்ற இடத்துல சமாதானத்தின் தேவன் என்பது யார்? பிதாவா குமாரனா அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம்னா, எபிரேயர் 13:20 எழுதுகிறாரு, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளின் பெரிய மேய்ப்பராக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரிப்போரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன்கிறார். இப்போ சமாதானத்தின் தேவன் வந்து பிதாவாகிய யாவே கடவுள் என்பதாக பார்க்கணும். அப்படின்னா நீ அவர் குதிங்காலை நசுக்குவாங்கிறாரே. அப்போ தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கக்கூடிய சரீர அங்கங்களாக இருக்கக்கூடிய கடைசி கால திருச்சபை மக்களைத்தான் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து குதிங்கால் என்று சொல்லுகிறார். குதிங்கால நசுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நசுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுக்கப்படுகிற கிரேக்க பதம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வாயை பொழந்துட்டு பார்க்கறதுங்கிற சடாரண நொடி பொழுதில் ஆச்சரியத்தில் வாயை திறந்து வெறித்து பார்ப்பது அப்படின்னு மீனிங் கொடுக்குற அதுக்கு அந்த கிரேக்க வார்த்தைக்கு. இந்த சில பேரெல்லாம் கொஞ்சம் மேஜிக் ஷோலாம் பார்ப்பாங்க. மேஜிக் ஷோலாம் எப்படி பார்ப்பாங்க? அதெல்லாம் சில பேர் சில பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பார்ப்பாங்க? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அப்படி பண்ணிடுவாருங்கிறாரு. குதிங்கால கடைசி கால திருச்சி என்ன பண்ணிடுவாரா? ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு அவனுடைய செயல்பாடு இருக்கும். அதில் குதி என்ன ஆகிடுது? இந்த கடைசி கால திருச்சபை அடிபட்டு போகுங்கிறத அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறார் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா இவை அனைத்துமே வந்து யாரை பற்றி பேசுகிறான்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய சபை, இயேசு சபை. ஏன்னா அந்த கொலோசியர் கிளம்பு 2:16-17 படிக்கும்போது நம்ம படிக்கிறோம், ஆகையால் அவர் சிலுவையின் மீது வெற்றி சிறந்தாருங்கிறாரு. சொல்லிட்டு போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் ஓய்வு நாளையும் மாதப்பிறப்பு குறித்ததாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பதாக, இவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியதுன்ட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் இயேசுவை சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் இயேசுவை பற்றி தான் என்பதை அந்த இடத்துல பேசுகிறார். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியிலே சொல்லும்போது என்னங்கிறார்? 19:10 இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்குதுன்ட்டார். அப்படின்னா இந்த இயேசு பகிர்ந்த சான்றே இறைவாக்குக்கெல்லாம் உயிர் மூச்சுங்கிறார். இதுதான் பேஸு. ஜீசஸ் சொன்ன என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதுதான் கடைசி மூச்சு என்பதாக பார்க்குறோம். அப்போ அது கடைசி கால தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் அப்படி எடுத்துட்டோம்னா, அங்கே சொல்லுகிறார் எசேக்கியேல் 14:20 வந்து, அங்கே அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூவரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைத்துக் கொள்ளுவார்களே தவிர தங்கள் குமார்த்தையை தப்பி வைக்க மாட்டாங்கன்ட்டார். எங்கே? எசேக்கியேல் எழுதுகிற கடைசி புக்கில் எழுதுகிற பின்னாடி பெரிய தீர்க்கதரிசனம் கடைசி புக்கில். அப்போ எங்கே மோசே வந்தார், அங்கே யோபு வந்தார், அங்கே எங்கே நோவா வந்தார்னு கேட்டோம்னா 3 விதமான கூட்டத்தாரை பேசும். அங்கு இவர் நோவா என்பவர் அழிந்து போன ராஜ்யத்திற்கு முற்காலத்தில், உலகத்தின் முற்காலத்தில் வாழ்ந்தவர். அப்படி போல இருக்கக்கூடிய மக்கள். தானியேல் என்று சொன்னால் அரசர் காலத்திலும் தீர்க்கதரிசி காலத்திலும் வாழ்ந்தவர். யோபு என்பவர் முற்பிதா காலத்தில் வாழ்ந்தார். அப்படி முற்பதாக்கள் காலமாகலாம், ஜலப்பிரளயால் அழிந்த காலமாகலாம், அதற்கு பின்பாக வரக்கூடிய அரசர்கள் காலமாகலாம். இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போல இருக்கக்கூடிய 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கடைசி காலத்தில் 3 விதமான கூட்டத்தாருக்கு என்ன பண்ணுறான்னா, அப்பம் எனும் ஆதரவு கோலை அவர் முறித்து அப்படிங்கிறார். அப்படின்னா அப்பம் என்னும் ஆதரவுகோல் முறிக்கப்படுகிறது. இன்றைக்கி நிறைய சபைகளில் நம்ம பார்த்தோம்னா சத்தியம் பேசப்படுகிறதுனா இல்லை. இங்கே பார்க்குற நிறைய பேர் வந்து பைபிள் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கே வச்சுருக்காங்க? முன்னாடி இருக்கக்கூடிய லேடிஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க, சகோதரி மாதிரி தான் வச்சுருக்காங்க. வேறு யார் கையிலையும் பைபிள் இல்லை. ஏன் இல்லை?
இன்றைக்கி நிறைய சபையில் வந்து பைபிளை காணும், இந்த செவத்தில் வருது, இந்த பாருங்கள் டிவியில் வருது. இது சர்ச்சுக்கு எங்கடா போகல, சர்ச்சில் போய் என்னடா பண்ணின்னு குழந்தைங்க மட்டும் பண்ணால் நாங்கள்லாம் டிவி பார்த்துட்டு தோணும். சர்ச்சுக்கு வர குழந்தைங்களாம் என்ன பார்த்துருக்காங்களா, டிவி பார்த்துருக்காங்க. அப்போ வெளியிருக்க என்ன நினைப்போம், சர்ச்சில் டிவி காட்டுறாங்களான்ட்டு. டிவியில் வசனம் காலத்து தெரியாது, சின்ன சின்ன எழுத்து நம்மளால் படிக்க முடியல, அது பெரிய எழுத்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அதை படிச்சுடுறோம். இதுதான் அப்போ அப்பம் என்ற இயேசு கிறிஸ்து அந்த வேதாகமத்தை சுமந்து சென்று அதை திறந்து வாசிக்கிறதுக்கு அளவுக்கு சகோதரி படிச்சிருவாங்க, அப்புறம் நம்ம எப்படி ஜாலியாக உட்காந்துக்கலாம், கொஞ்சம் அப்படியே கண்ணம் மூடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கு தோணும் என்பதாக அந்த இடத்துல வந்து நாம் கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதான் இதை சொல்லிட்டு, ஆகையால் கடவுளாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகத்தையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்டமிருகம், கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளை அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும்ட்டார். 4 தண்டனை அனுப்புகிறார். பட்டயம், உம்முடைய வருகைக்கு உலகத்தில் முடிக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போது, யுத்தங்கள் செய்து கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமான ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமான பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எல்லாம் உண்டாகுனார். பட்டயம் வருகிறது. நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தான்னு, சமாதானத்தை இல்லை, நான் பட்டயத்தை பிரிவினை சொல்லலாம், பட்டயத்தை அனுப்ப வந்தேன். கடவுளுடைய வார்த்தை என்பது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாக்களையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதா இருக்குன்ட்டார். இந்த பட்டயத்தை அனுப்பினார். அந்த பட்டயம் தான் வருது. 2வது பஞ்சத்தை அனுப்புகிறேன்கிறார். நமக்கு தெரியும், ஆமோஸ் 8:11 நம்ம படிக்கிறோம். அப்ப குறைவுண்டால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஆகார குண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குண்டாகிற தாகம் அல்ல, என் வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன்ட்டார். துஷ்ட மிருகம்னார். எச்சரிக்கையா இருங்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லிட்டாரு, ஆட்டுத்தோலை போத்திட்டு உங்ககிட்ட வருவாங்க, எச்சையா இருக்கியாருங்க, அவங்க உள்ளத்துல பட்சிக்கிற ஓனாயின்ட்டார். வசனம் தெரியும், மற்ற 7:15. அதே பவுலுடையார் சொல்லும்போது அப்போஸ்தலர் 20:28-30 சொல்லும்போது, மந்தையை தப்பி விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும்ட்டார். அப்படின்னா ஓநாய்ங்கிறது துஷ்ட மிருகம்ங்கிறார். இதை சொல்றார். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமல் போக பண்ணுகிற துஷ்ட மிருகங்களையும் உனக்கு விரோதமாய் அனுப்புவேன். கொள்ளை நோயும் ரத்தம் சிந்துதலும் உன்னை சுற்றி திரியும்ட்டார். எசேக்கியேல் 5:17. ரத்தம் சிந்துதலும் கொள்ளை நோய் உன்னை சுற்றி திரியும்ட்டார். கொள்ளை நோய் சுற்றி திரியுதுங்கிறார். இரவில் நடமாடுகிற கொள்ளை நோயின்ட்டார். கொள்ளை நோய் ராத்திரியில் நடமாயிட்டு, ராத்திரியில் தான் நடமாடுதான். என்னை கூப்பிட்டுருந்தாங்க, எய்ட்ஸ் பற்றி பேசுகிற கூப்பிட்டுருந்தாங்க. பைபிள் பற்றி நீங்கள் பேசணும், எய்ட்ஸு பற்றி பேசி பைபிள் என்ன பேசுற ஐயா வந்திருக்கிறார், அதில் டைரக்டராக இருந்தவர். இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய்ங்கிறார். சுற்றி தெரிய கொள்ளை நோய் சுற்றிட்டு போகுதாம், திசை தெரியுதான். இதெல்லாம் எது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குவீங்க. இன்னும் நிறைய வசனங்கள் அதற்கு ஆதாரமாக உண்டு என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா சிங்கம் என்பது லூசிபராகவும், சிறுத்தை என்பது சீர்கட்ட தூதர்களாகவும், கரடி என்பது கள்ள கிறிஸ்துக்களாகவும், ஓனா என்பது கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அங்கு மகா கொடிய கொள்ளை நோயும் எரிபந்தமான கொப்பளங்களும் உண்டாகும். 5வது வதை 6வது வதையில் உண்டாகுது என்பதாக பார்க்கும். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டதுன்னார். பார்த்தீங்களா, எய்ட்ஸுக்கு வந்து சிம்டம்ஸே வந்து ஃபீவர் தான், காய்ச்சல் புறப்பட்டதுங்கிறாரு. இது எல்லாம் கடைசி காலத்தில் வரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. கடைசியில் என்ன சொல்லிட்டார் பிப்ளிக்கலாக சொல்லும்போது, அப்போஸ்தலர் 24:5 வந்து, இந்த மனுஷன் நசிரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் இருக்கிறான் என்று பேசுகிறார்கள். அது பரவுது, அப்படியே சத்தியம் பரவுது. அப்படியே நம்ம பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். அப்போ அதற்கு பின்பாக இந்த கடைசி அடையாளம் என்று சொல்லும்போது அங்கு சொல்லுகிறார், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் அங்கு 6, 7, 8 வசனங்களில், ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோங்கிற. எக்காலம் என்பது 2 காரியங்களுக்காக ஊறப்படுக. ஒன்று ஆர்ப்பத்தின் எக்காலம், இன்னொன்று ஆர்ப்பரிப்பின் எக்காலம்ங்கிறோம். எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ,
கடவுளுடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? அப்போ ஆபத்தின் எக்காலம். கடவுளாகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படின்னா தீர்க்கதரிசிகளாக ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டார்கள். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கடவுளாகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? அப்படின்னா சிங்கம்னா யாருங்க? சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? கடவுளாகிய ஆண்டவர் பேசுகிறார். அப்படின்னா சிங்கங்கிறது அவர் தான். யூதா கோத்திரத்து சிங்கம், ராஜசிங்கம். ஆனால் சாத்தான் சிங்கமா அப்படின்னு கேட்டோம்னா அங்கே பேதுரு கலந்து நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 பேதுரு 5:8-9 தெளிந்த புத்தி உள்ளார்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம். அப்படின்னா சிங்கம் என்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாதிரியே வந்து என்ன பண்ணுவாரா? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்குவான் என்று சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடிப்போன். அதனால தான் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். 10:24 சொல்கிறேன். எரேமியா 29:19 சொல்கிறார், நான் உங்களிடத்துக்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்களை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும், அனுப்பிச்சிட்டே இருக்கேன், நீங்கள் செவி கொடாமல் போனீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறாருங்கிறார். இந்த வெளி 10:6-7 படிக்கும்போது, இனி காலம் செல்லாது ஆகையா ஆனாலும் கடவுள் தம்முடைய ஊழியக்காரர்களாக தீர்க்கதரிசிகளுக்கு இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தார்? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளாக ஊழியக்காரர்கள் சொன்னார். இங்கே வெளிப்பசேஷ கடைசியில் வரும்போது என்ன சொல்லிட்டாரு? ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி. அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். தீர்க்க வசனத்தை எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்கிறார் என்பதை தான் பார்க்குறோம். ஊத போகிற போது 7ஆம் தூதருடைய சத்தத்தின் நாட்களிலேங்கிற இதே மாதிரி நாட்களிலே, இங்கே நாட்களில் இந்த 2000 வருஷம் சத்தம் கேட்டுட்டு இருக்குது. வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை உண்டாக்குவேன்ட்டாரு. வசனம் வாசிக்க கிடையாத பஞ்சத்தை உண்டாக்க சொல்லலை. அதான் சொன்னாரு. அவன் எக்காலம் ஊத போகிற போது 7ஆம் தூதன்கிற எத்தனாவது தூதன்க? அதான் பிரதர் 7ஆம் தூதன் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் எத்தாம் தூதன்? அதுக்கப்புறம் இருக்காங்களா எக்காலம் ஊத தூதர்கள்? அதுக்கப்புறம் எக்காலம் ஊத தூதர்கள் இல்லை. மொத்தம் எத்தனை தூதர் ஊதுறாங்க? 7 பேர் தான் ஊதுறாங்க இல்லையா? அப்போ கடைசியாக ஊதுற எக்காலம். அப்போது தேவரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் படைத்தவரும் சதாகாலம் உயிரோடு மேல் ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். ஆகையால் என்ன சொல்கிறாரு? அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகள் முந்தி சம்பவிக்க இன்னதென்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அதன் மேல் வைக்கும்படிக்கு, பிந்தி சம்பவிக்கும் நான் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும், வருங்காரியங்கள் நமக்கு அறிவிக்கட்டும், பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம், அல்லது நன்மையான தீமையாக செய்யுங்கள், அப்போது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி பார்ப்போங்கிற ஏசாயா 41:22-23 வந்து வாசிக்கிறோம். 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றுவதற்கு முன்னமே அவைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்லும் வார்த்தைகளை நிறைவேற்றும் சொல்லுவேன், அது தாமதிக்காதன்ட்டார். நான் சொல்லுவேன், சொன்னதை என்ன பண்ணுவேன்? நான் நிறைவேற்றும் பண்ணிடுவேன்ட்டார். அப்படின்னா அதனால தான் அவர் சொன்னார், இது கடைசி தீர்க்க தரிசனமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கு சொல்லி இருக்கிறார் என்பதாக பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேனார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவர் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும்னாரு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது தேவரகசியம் நிறைவேறினார். இங்கே என்னங்கிறாரு? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னாரு. அப்போ இந்த ரகசியம் அந்த ரகசியம் ஒன்று தானா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கடைசி எக்காலம் துணிக்கி போகுதுங்கிற. அங்கே 7ஆம் எக்காலம் ஊதும்போது தேவரகசியம் நிறைவேறிட்டாரு. இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், கடைசி எக்காலம் துணிக்கும் போது, அப்போ 2 சமம் ஒன்று தானே? துணிக்கும் போது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், கடைசி எக்காலம் துணிக்கும், 7ஆம் எக்காலம் துணிக்கும். அப்போது மரித்தோர் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்ங்கிறார். நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய சித்தமும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியும்படிக்கு உங்கள் மன புதிதான மறுரூபம். முதல்ல மனசில் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாகுதல் முதல்ல. 2வது பிலிப்பியர் 3:21 எழுதுகிறார்,
அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவான். அப்படின்னா அந்த சரீரமாகிய சபை அது ஆவியினாலே மறுரூபமாக்கப்படுகிறது என்பதை தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பேசுகிறார் என்பதாக பார்க்குறோம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல அவருடைய மகிமையை கண்டு ஆவியாக இருக்கிற கடவுளால் அந்த ஆவியின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவோம். முதல்ல மனசில் சுத்தம் வரணும், அது ஒரு மறுரூபம். ரெண்டாவது ஆவியில் சுத்தம் வரணும், நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், ரெண்டாவது மறுரூபம். மூன்றாவது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோன்ட்டார் கடைசியில். அது இதைத்தான் சொல்கிறாரு. இவர் சொல்லும்போது நாம் மறுரூபப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் பார்க்குறோம். கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தவர்கள் நாமும் மறுரூபப்படும். அப்போ இயேசு மறுரூபமானாரான்னு பார்க்கும்போது ஆமாம், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மார்க் 9ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியில் நம்ம பார்க்குறோம். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்றுங்கிற. முகம் சூரியனாட்டா இருக்குது, வஸ்திரம் வெளிச்சமாக இருக்குன்ட்டார். வஸ்திரம் எது மேலே இருக்கும்? கோட்டாங்கரில் மாட்டி வச்சுருக்கோங்க. சரீரத்து மீது இருக்கும். சரீரம் என்ன? சரினா சபை, சபையின் மீது வஸ்திரம் இருக்கிறது. அவருடைய நீதிகள் அது வெளிச்சமாக இருக்கு. எப்போ? 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு போய் ஒரு உயர்ந்த மலையின் மீது போய் அவர்களுக்கு முன்னே மறுரூபமானாருங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? 6 நாளைக்கு பின்பு. எப்போ? 1000 வருட அரசாட்சியில்னா 3 பேர்த்த கூட்டிகிட்டு போய் மறுரூபமாகிறார். அப்படின்னா மரித்தோர் அழிந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாவோம் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 படிக்கிறோம். ஏனெனில் ஆண்டவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் கடவுளுடைய எக்காலத்தோடும் வானிலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கு மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்கு நாமும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மீது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட இருப்போம்ட்டார். அப்படின்னா வெளிப்பசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 7ஆம் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறிட்டார். 1 கொரிந்தியர் 15:50-51 இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன்னாரு. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவிழந்திருப்ப நாமும் வர மாட்டார். அப்படின்னா மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு வரக்கூடிய சூழ்நிலையில் மரணம் அடையாமல் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மறுரூபப்படுவார்கள் என்கிறார். அப்போ கொரிந்தியருக்கும் வெளிப்பசேஷத்துக்கும் ஒன்றா இணைக்கிறோம். அதே கொரிந்தியருக்கும் தெசலோனிக்கரும் ஒன்றா இருக்கிறோம். ஏன்னா தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்ட அதாவது வெளிப்பசேஷம் சொல்லப்பட்ட எக்காலம் ஒன்று 7ஆம் எக்காலம், கொரிந்தியரில் சொல்லப்பட்ட கடைசி எக்காலம் ரெண்டும் ஒன்று தான். கொரிந்தியரில் சொல்லப்பட்டது தேவ ரகசியம், மரித்தோர் எழுந்திருப்பார், நாமும் மறுரூபமாவோம். அப்போ கொரிந்தியரில் சொல்லப்பட்ட சம்பவமும் தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்ட சம்பவமும் ஒன்று இல்லையா? ஆண்டவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வர்றார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதல் எந்திரிப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ மரித்து உயிர்த்தவர் ஒரு வகுப்பார், மறுரூபமாகுது ஒரு வகுப்பார். இது சொல்லும்போது ஒரு சில சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர் மாவரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் படுக்கையில் படுத்தி கொண்டிருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயலில் இருக்காங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் தான் இருக்கு, எடுத்துக்கொள்ளப்படுவான் இல்லை என்று சில பேர் பேசுவதாக பார்க்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த வசனங்களின் கிரேக்க பதத்தில் நாம் போய் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறத பார்த்தோம்னா பேரலம்போனோ அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா காட்டப் அப்படிங்கிறார். தூக்கிட்டு போகிறதுன்ட்டார், எடுத்துகிட்டு போகிறது, தூக்கிட்டு போயிட்டாரு சொல்கிறாங்களே. மெட்ராஸ் பஸ்ஸில் சொன்னது வேறு மாதிரி சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. அப்போ ஆண்டவர் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தறினார் என்று சங்கீதம் 47 அவர் தான் உயர எழுந்துச்சு போறாருங்கிறார். அப்படின்னு அந்த எக்காலம் ஊதி வர்றது யார் எழுதுறாரு பாருங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்புகள் மின்னலை போல புறப்படும். மின்னல்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மின்னலின் வருகை, அந்த மாதிரி அம்பு போகுதாமா. அந்த மின்னலின் வருகையில் அம்பு போகிறதுனார். அம்புன்னா என்னது? வாழ வயதின் குமார் மலவான் கையில் அம்புக்கு ஒப்பனாக இருக்கிறார்கள் படிக்கிறோம். 125 நம்ம படிக்கிறோம். புறப்படும் கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி
தென் திசை சுழல் காற்றோடு நடந்து வருவார்ட்டார். தென் திசை சுழல் காற்று, சுழல் காற்று வந்துச்சுன்னா இறங்கி போவாங்களா ஏறி போவாங்களா? அவர் சுழல் காற்றில் இறங்கி வர்றாரு. இங்கே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் பறந்துடும் இல்லை, பார்க்காம சுழல் காற்று அடிக்கும் போது குப்பை காகிதம் எல்லாம் பறக்கும், வெயிட்டாக இருக்கலாம் பறக்காது. நம்ம வெயிட்லெஸ் கிறிஸ்டியனாக இருந்தோம்னா நம்ம போயிடுவோம். நம்ம டெய்லி 30, 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ, 90 கிலோ மிஷின் உடைக்கிற வரைக்கும் நம்ம ஏறிட்டே இருந்தோம் வையுங்க, என்ன ஆயிரும்? நம்ம வெயிட்லெஸ் கிறிஸ்டியனாக மாறிடுவோம் என்பதாக பார்க்குறோம். அதுனா வெளிப்பசம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டின வழிமை உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் கடவுளுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் சொல்லி ஒரு கமா போட்டார் அந்த இடத்துல. இயேசு பற்றிய சாட்சி நிமித்தமும் கடவுளுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்றார். அப்படின்னா 1,44,000 பேர் என்று அழைக்கப்படுவர்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அப்படின்னா மறுரூபமாக்கப்படுவர்கள் சிறைச்சேதம் பண்ணப்படாதவர்கள் இல்லையா? மரித்தவர்கள், இயேசுவுக்காக மரித்தவர்கள் முதலாக இருந்திருக்கிறார்கள். பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்னா அவங்க மறிக்கல, அப்படி போக முடியுமா அப்படிங்கிற அதை தான் இந்த இடத்துல பிரிக்கிறார். ஆத்துமாக்களையும் 20 நாளில் வெளியில் மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும், இதெல்லாம் எப்போ வரும்? மிருகம் சொரூபமெல்லாம் எப்போ வரும்? அந்திகிறிஸ்து எப்போ வருவான்னு பேசுகிறாங்க, கடைசி காலத்தில் தானே. வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கை நிறைய முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன், அவங்களையும் பார்த்தேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய கூட 1000 வருஷம் உயிர்த்துன்னு இருக்கு இல்லைங்க பிரதர். அப்போ உயிரோடு தானே வந்து பிரதர், மறித்து தானே வரணும். தே லிவ்ட் அண்ட் ரெயின் ஃபார் 1000 இயர்ஸ்ன்னு போடுறார் ஆங்கில வேதாமத்தில். அவர்கள் வாழ்ந்து 1000 வருடம் ஆட்சி செய்தார் என்று சொல்லுவதாக பார்க்குறோம். யோவானாகிய நான் கடவுளுடைய வசனத்தின் நிமித்தம் இயேசுகத்தை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு தீவில் இருந்தேன்கிறார். அப்போ கடவுளுடைய சாட்சி தேவனுடைய வசனம். அப்போ கடவுளுடைய வார்த்தை என்பது நம்மளுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நம்ம கொடுக்கப்படுகிற அறிவு. இயேசு பற்றிய சாட்சி அது வாக்கு, அது எக்ஸ்பீரியன்ஸு. எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸை முக்கிய கேட்பாங்க இல்லையா? இயேசு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது என்பதாக பார்க்கும். அப்படின்னா இதுக்கு இந்த கடைசி அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவருக்கு கொடுக்கப்படுகிற பலி என்பது தான் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8:63 படிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 8:63 சாலமோன் கடவுளுக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 22,000 மாடுகள். இந்த மாடுகளுக்கு சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தைகளை போனீங்கன்னா எய்தர் ஜெண்டர் அப்படிங்கிறார், ஆணோ பெண்ணோ என்பதாக பார்க்கிறோம். புல், கவ், கிரேட் கேட்டில், ஹீஃபர், கடாரி, ஹர்ட், கைன், ஆக்ஸ் அப்படின்னு பல வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. 22,000 மாடுகள், 1,20,000 ஆடுகளை பலியிட்டான் சாலமோன். அந்த ஆலயத்துக்காக பலியிடக்கூடிய ஆடுகளும் மாடுகளும் என்னைக்கு எவ்வளோங்க? 1,44,000 இல்லையா? பலியாக 1,44,000. ஆனால் இவர் சொல்கிற கணக்கு என்ன? 1,44,000. 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் சாலமோனுக்கு பலியிடுகிறார். 22,000 மாடு, 1,20,000 ஆடும், ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வருதுங்க? 1,44,000. 42 ஒரு என்னங்க இது? வசனம் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அங்கே 22,000 மாடுகள் இருக்கிறோம், 1,20,000 ஆடுங்கிறோம். ஆனால் டோட்டல் பண்ண 1,44,000. ஏன்னா இதில் 1,20,000க்கு சைபர் தான் முடியுது. அது 22 2, அப்போ 2 வரும், எப்படி 4 வரும் அந்த இடத்துல? புரியுதுங்களா? நம்ம கணக்கு 1,44,000ங்கிறது 4 அப்படியே மைண்டில் செட் ஆனதுனால சாலமன் பலி கொடுத்தது 1,44,000 தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, பலியாவது வந்து 1,42,000 தான். அப்போ 1,44,000 எவ்வளோ பலியாகாம போகுது? 1,44,000 1,42,000 பலியானா 2,000 பலியாம போகுது. இதுதான் சொல்றாரு அவரு. இதுதான் கடைசி அடையாளம்ங்கிறார். இதுதான் கடைசி நிறைவேறக்கூடிய கடைசி தீர்க்க தரிசனம் இதுதான் என்பதாக பார்க்கிறோம். மாம்சம் இருக்காது, எலும்பு இருக்காது.
நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, கண்ணாடி, பொய்ப்பல்லு, வச்சிருக்கக்கூடிய பிளேட்டு எங்கே பிரதர் வச்சுருக்கீங்க? எங்கே அடிக்கடி படிச்சுன்னா பிளேட் சொருகி இருப்பாங்கல்ல, இங்கே எங்கேயாவது காஸ்மெட்டிக் சர்ஜரியெல்லாம் சொருகி வச்சுருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் விழுந்துடும். வாட்சு, மோதிரம், கண்ணாடி எல்லாம் விழுந்துடும். ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சன் காணாம போயிடுவாங்க. எல்லாத்தையும் கீழே போட்டு அவர் பாடி அப்படி சொல்ல முடியாது இல்லை, அவரே வந்துச்சு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் இருக்குது ஆழக்கானங்கும் போது அதுதான் கடைசி என்பதாக பார்க்குறோம். அதனால தான் 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு சகல அருவருப்பு பெருமூச்சு விட்டு அழுகிற நெத்தியில் முத்திரி போனார். சகல அருவருப்பு, பாலாக்கும் அருவருப்பு எல்லாம் ஒரே வார்த்தை தான் கொடுக்குறார். இந்த சகல அருவருப்பு பாலாக்கு பார்த்து மன வேதனைப்பட்டு அழுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் நெத்தி முத்திரை போடுண்டார். முத்திரை போடப்பட்ட தொகை தொழில் கட்டிய 1,44,000. அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இதோ நான் பார்த்தபோது சகல ஜாதி சகல கோத்திரம் பாஷைக்காரர்கள் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாமல் திரள் கூட்டமான ஜனங்கள் வெள்ளையங்களை தரித்து கொண்டு சிங்காசனம் முன்பாகவும் ஆட்டுக்குண்டு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள். அப்படின்னு மிகுந்த உபத்திரவம் ஒரு வரும், அப்போதான் வருவாங்க என்று சொல்லலாம். மனவாட்டி போயிடுங்க, திரள் கூட்டம் பின்னாடி தாங்க போகும், கடைசியில் தாங்க போகும். அப்படி தாங்க டீச்சிங் எங்களுக்கு. ஆனால் பைபிள் அப்படி டீச் பண்ண. ஏசாயா சங்கீதம் 45:14-15 சித்திர தையலாடி தரித்தவளை ராஜாவனத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே சொல்லும் அவளை தோழிகளாக கன்னிகளும் இடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவள் பின்னாலே கடைசி காலத்தில் அப்படி அல்ல, பலவண்ணப்பட்டு உடுத்தி அரசரிடத்தில் அழைத்து வரப்படுவார். கன்னி தோழியர் புடைசூழ அவளை அடியெடுத்து வந்துடுவார். கன்னி தோழியர் புடைசூழ அப்படின்னா தோழியும் திரள் கூட்டமும் ஒன்னா போகுதுங்கிறாரு. அடியெடுத்து வைத்துருவார். எது அப்போ அடியெடுத்து வைக்கிறது? எது? காலுங்கிறது கடைசி கால திருச்சபை. அதோடு கூட திரள் கூட்டம் வந்து விடுங்க. அதனால தான் ஆதியாமம் 24:61 சொல்கிறாரு, அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதரோடு கூட போனார்கள். அப்படின்னா மணவாட்டி திரள் கூட்டம் ஒன்றா தான் போகும். மணவாட்டி முதல் போயிடும், திரள் கூட்டம் பின்னாடி போகணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது தப்பு. மணவாட்டி தனியாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வேற. அப்படி போனாலுமே 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ரகசிய திருமணம் பண்ணுறதுக்கு எப்படியோ படிப்பு போயிடுவாங்க, தனியாக போடுறது இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வெளி 19 படிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். திரளான கூட்டம் பரலோகத்தில் ஆரவாரம் செய்கிறதாம். மேலும் 24 மூப்பர்களும் 4 ஜீவனும் வணக்கமாய் விழுந்து கடவுளை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது கடவுளுடைய ஊழியக்காரரே பன்மையில் அந்த தூதன் சொல்ற, நானும் உன்னோட ஒரு ஊழியக்காரன் தான் சொல்றார் அப்படின்னு எல்லாருமே. அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோர். சிறியோர்னா திரள் கூட்டம், பெரியோர்னா மணவாட்டி வகுப்பார். பிரிச்சுக்கோங்க. சிறியோரும் பெரியமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது திரளான ஜனங்கள், திரளான கூட்டம் முன்னாடி வந்தது, இங்கு திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் தான் சொல்றாரு அவரு. ஒரு சப்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள கடவுளாகிய ஆண்டவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், அவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்வதாக பார்க்கும். அப்படின்னா திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கக்கூடிய ஆரவாரம் போல சத்தம் எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது பரலோகத்தில் வந்ததுங்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டமும் மணவாட்டி பாரு எல்லாம் போயிடுறாங்க. அங்கிருந்து தான் அந்த சத்தம் வருகிறது என்று சொல்வதாக பார்க்குறோம். எனவே அங்கு பார்க்கும்போது வெளி 11:15 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கடவுளுக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆகின, அவர் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தம் உண்டானதுங்கிற 1 தெசலோனிக்கேயர் 4:18 சொல்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று அங்கு சொல்லுவதாக பார்க்கும். அதில் தான் சொல்கிறாரு கடைசியாக வெளிப்பசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இந்த தீர்க்கதரிசி வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும், இங்கே வாசிக்கிறாங்க கொஞ்சம் பேர், வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதிகளை கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கு. வாசிக்கிறவனும் ஒருமையில் சொல்கிறார், கேட்கிறவர்களும் பன்மையில் சொல்கிறார், கை கொள்ளுகிறவர்களும் பன்மையில் சொல்கிறார். அப்படின்னா வாசிக்கிற ஒருவர் தான் வாசிக்கிறார், அது கேட்கிறவர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் பாக்கியவான் யாருங்க? கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கு. இந்த தீர்க்கதரிசன வசனத்தை
22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் தீர்க்க வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த தீர்க்கசன புஸ்தகங்கள் தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் சாட்சியாக சொல்லுகிறது என்னவென்றால், ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதையில் கூட்டு வேண்டாம். நீ புஸ்தகத்தில் இதை செய்யாத, விக்கிரக ஆராதனை பண்ணாதேங்கிறார். பண்ணுனா என்ன பண்ணுறோம்? நம்ம கூட்டிட்டோம் இல்லையா? இந்த வார்த்தையில் ஏதாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் இந்த புத்தகத்திலிருந்தும் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவனுடைய எடுத்து போடுவேன்ட்டார். ஒருவர் காலை ஒருவர் கழுவ கழுவீர்கள்ங்கிறார். இது சொல்லப்பட்டது. இதை செய்யல நம்ம குறைச்சிட்டோம் என்பது பொருள் இல்லையா? அப்படி சொல்லிட்டார். அப்படின்னா அந்த கடைசி தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் தான் கடைசி தீர்க்க தரிசனம். படிக்கிறீங்களா? 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருவேன் என்றார். அவர் உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவளத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். முதல் தீர்க்க தரிசனம். அந்த நசுக்கிறதுக்காக என்ன செய்கிறார்? கடைசி தீர்க்க தரிசனமாக மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்ட்டார். அப்போ இயேசு சீக்கிரமாக வரேன்னு சொன்னது தான் கடைசி தீர்க்க தரிசனம் என்பதாக அந்த இடத்துல பார்க்கணும். அதனால இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது, தீர்க்க தரிசனம் தொலைவில் உள்ளதை பார்ப்பது சொல்லுவது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? 3 கிரேக்க பதங்கள் கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனத்தின் வரையறை என்ன? அது கடவுளின் வாக்கு மனிதர்களால் பேசப்பட்டது. அதோடைய கிளாசிஃபிகேஷன் என்ன? யார் எழுதியது? ஏவப்பட்டவர்கள் எழுதினார்கள், மோசே முதல் யோவான் வரைக்குமாக. எப்படி எழுதப்பட்டது? தூயாவினால் எழுதப்பட்டது, தூண்டுதலினால் எழுதப்பட்டது. எப்படி பேசுவார்கள்? தரிசனமாக, சொப்பனத்தில் வெளிப்பாடை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இப்போது தீர்க்கதரிசனம் உண்டா? தீர்க்கதரிசனம் இப்போது இல்லை. எப்படி பேச வேண்டும்? சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை விலக்கிச் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதற்கு சொல்ல வேண்டும்? பக்தி விருத்தி, ஆறுதல், புத்தி உண்டாகுவதற்காக சொல்ல வேண்டும். முதல் தீர்க்க தரிசனம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாள். கடைசி கால சபையை பற்றி பேசுகிறார். கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னுட்டா அது 4 விதமான தண்டனை: பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், மிருகம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வந்துருச்சு. கடைசி எக்காலம் தேவ ரகசியம் நிறைவேறும். 1,42,000 22,000 இதுதான் கடைசியாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். அப்போ 2000 பேர் காணாமல் போவது தான் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனம். அது மறுரூபமாக்கக்கூடிய மணவாட்டி திரள் கூட்டம் ஒன்றாக சேர்ந்து செல்லுவதும் அது தீர்க்க தரிசனமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்குறோம். கடைசி தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார். 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.